நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். 2024 மக்களவை தேர்தலினுடைய 7 கட்ட வாக்குப்பதிவில் 4 கட்டங்கள் நிறைவடைந்து 5வது கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை இன்று மாலையோடு ஓய்ந்திருக்கிறது. வழக்கம் போல தேசிய அளவில் 2 கூட்டணி கட்சிகளும் என்டிஏ வெர்சஸ் இந்தியா 2 தலைவர்களும் தீவிரமாக தங்களது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 கட்டங்களில் இந்த பரப்புரையினுடைய வியூகம் என்பது படிப்படியாக பல மாற்றத்தை சந்தித்து வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட 5வது கட்ட இந்த வாக்குப்பதிவுக்கான அந்த பரப்புரை வியூகமும் கூட அப்படித்தான் மாறி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒடிசா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி உட்பட இந்த 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான பேசு பொருளாக மாறிய ராகுல் காந்தியினுடைய ராய்பரேலி தொகுதியிலும் கூட இந்த 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் தான் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டமாக பார்க்கப்படுகிறது. இதற்கடுத்து இன்னும் 2 கட்டங்கள் இருக்கிறது. ஸோ இந்த 5வது கட்ட பரப்புரையில் 2 கூட்டணி தலைவர்களும் பரஸ்பரம் நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். அது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளா அல்லது அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளா என்பதையெல்லாம் தாண்டி அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத மிக முக்கியமாக பார்க்கணும். மிக குறிப்பாக ராகுல் காந்தி தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயம் பரப்புரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடி காங்கிரஸ் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக சம்பாதித்து வைத்ததையெல்லாம் அவர் பெரும் முதலாளிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டார். அதை காங்கிரஸ் மீட்டு ஏழைகளுக்கு கொடுப்பதுதான் எங்களுடைய திட்டம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தங்களுடைய பரப்புரைகளில் முன்வைத்து வருகிறார்கள். இந்த டேர்மை தான் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பரப்புரையில் விமர்சிக்கிறார். அந்த லாங்குவேஜை மாவோயிஸ்ட் மொழி என்று பிரதமர் சொல்கிறார். அதாவது பெருமுதலாளிகளிடமிருந்து பறித்து எடுத்து அதை ஏழைகளுக்கு கொடுப்பது என்கிற அந்த முறையை பிரதமர் நரேந்திர மோடி அது மாவோயிஸ்ட் லாங்குவேஜ் என்கிற வகையில் விமர்சிக்கிறார். தொடர்ச்சியாக ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு மாவோயிஸ்ட் லாங்குவேஜில் பேசுவதன் காரணமாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் பெரு நிறுவனங்கள் அல்லது அந்நிய முதலீடு மாதிரியான வெளி மாநிலத்தைச் சேர்ந்த அல்லது வெளிநாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்வதற்கு தயங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பரப்புரையில் முன்வைக்கிறாரு. அதே நேரத்தில் பரவலாக மற்ற மாநிலங்களில் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பரப்புரை என்பது ஓரளவுக்கு கொஞ்சம் வலுவாகவே இருந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ஒவ்வொரு கட்ட தேர்தல் பரப்புரையிலும் அந்தந்த மாநிலங்களுக்கு அந்த மாநில மக்களுக்கு ஏற்ற மாதிரியான தன்னுடைய பரப்புரை வியூகத்தை அவர் மாற்றிக்கிட்டே வந்ததை பார்த்தோம். அந்த வகையில் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஃபேஸில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வலுவான அரசு அமைய வேண்டும். இந்தியா கூட்டணி அரசு அமைத்தால் அந்த கூட்டணி அரசு வலுவானதாக இருக்காது. எனவே ஒரு வலுவான அரசு அமைந்தாதான் நாம் நிறைவேற்ற மாதிரியான பல திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் அவர் பட்டியலிடுறார் கடந்த 10 ஆண்டுகளில். ஸோ இதையெல்லாம் ஒரு வலுவான ஆட்சி அமையும் போது தான் நிறைவேற்ற முடியுமே தவிர இந்தியா கூட்டணி மாதிரியான ஒரு வலுவற்ற கூட்டணி ஆட்சி அமைந்தால் இதையெல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தொடர்ச்சியாக மாநிலங்களிடையே ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது. அந்த வகையில் தான் இந்த அப்ரோச் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் கூட பிரதமர் நரேந்திர மோடி முன்வைக்கிறார். மிக குறிப்பாக காங்கிரஸ் தங்களுடைய அதாவது எதிர்வினையாக பதிலடியாக பாரதிய ஜனதாவுக்கும் பிரதமருக்கும் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியா கூட்டணி தலைவர்கள் உட்பட மம்தா என்ன சொல்றாங்கன்னா, சிஏஏவை உடனடியாக நிறைவேற்றி அதன் மூலமாக குடியுரிமை சான்று வழங்குவது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நாடகம். இந்த டிராமாவை தொடர்ச்சியாக பிஜேபி அரங்கேற்றி இருக்கிறது. இது தேர்தலில் எந்த வகையிலும் பலனளிக்காது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் மத பிளவுவாதத்தை அல்லது மத துவேஷத்தை முதல்ல முன்னிறுத்துபவரே பிரதமர் மோடியாகத்தான் இருக்கிறார். அவரே அப்படியான ஒரு வேலையை தொடர்ந்து இந்த தேர்தல் பரப்புரையில் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக நிச்சயமாக பாஜக எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி என்பது இந்த தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்கிற வாதத்தை மிக தெளிவாக காங்கிரஸ் கட்சி முன்வைத்து வருகிறது. எனவே இந்த 5வது கட்ட தேர்தல் இந்த 8 மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது முக்கிய தொகுதிகளை உள்ளடக்கிய தேர்தல் என்பது 2 கூட்டணிகளுக்கும் என்டிஏ வெர்சஸ் இந்தியா ஆகிய 2 கூட்டணிகளுக்கும் எந்த விதத்தில் பலமாகவும் பலவீனமாகவும் அமைய போகிறது. ஒவ்வொரு வாக்குப்பதிவுக்கு பின்னரும்
ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு பிறகும் தங்களுடைய பரப்புரை வியூகத்தையோ அல்லது அணுகுமுறையையோ இந்தியா கூட்டணி மீதான விமர்சனங்களையோ மாற்றிக்கொண்டே வருகிற என்டிஏ கூட்டணியினுடைய பார்வை இந்த 5வது கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகும் மாறுமா? மீதம் இருக்கக்கூடிய 2 கட்ட வாக்குப்பதிவு, மிக குறிப்பாக நிறைவு கட்டம் ஜூன் 1ஆம் தேதி தான் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. எனவே அதை நோக்கிய போக்கஸ் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக இருக்கும். எனவே அதற்கேற்றபடி தங்களுடைய பரப்புரை வியூகத்தை பாஜக மாற்றுமா, அதற்கு பதிலடியாக காங்கிரஸ் கையில் எடுக்க போகக்கூடிய வியூகம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.